ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் நம சிவாய. ஓம் அகோர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகோர காளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகாகாளி. காளி மாதா கி ஜெய். மா காளி அம்மா தாயே, எல்லாரும் நல்லபடியாக வச்சிருக்க தாயே. அம்மா, இந்த உலகத்தில் உள்ள மனுஷ ராசிகளும் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயே. யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது தாயே. அம்மா காளி அம்மா, நீ துணையா இருமா. ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. அகோரா அகோரா அகோரா. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ராமா 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 ஆசீர்வதிப்பா. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9940104330 9841303621 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. இந்த மொபைல் நம்பரை நீங்கள் குறித்து வச்சிங்க. என்னை நீங்கள் ஃபோன் மூலயமா அழைக்கலாம், நேர்லேயும் வரலாம். நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வருவேங்க. சரிங்க. இப்போது இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப பொது விஷயந்தான் எடுத்தோடனே நம்ம பேசுவோம். ஆகையால் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், பொது விஷயமாக சொல்கிறேன். மாணவ மாணவிகள் எல்லாரும் நல்லா படிங்க. நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க. வீட்டுக்கு வீடு நல்லா மரம் நட்டு வைங்க. தண்ணியை நல்லா சிக்கனம் பண்ணி சேமித்து வைங்க. சின்ன சின்ன பசங்க பெரியவங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகாதீங்க. போதைப் பொருள்லேருந்து வெளியில் வாங்க. போதைக்கு அடிமையாகாதீங்க. அது உங்களை மட்டும் அழிக்காது, உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிடும். ஆகையால் போதை பழக்கத்துக்கு ஈடாகாதீங்க. ரெண்டாவது, பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீங்க. சீக்கிரமாக பிளாஸ்டிக் பொருளை நீங்கள் தவிர்த்துருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. தமிழக அரசுக்கும் நான் சொல்லியிருக்கேன், பிளாஸ்டிக்கை அடியோடு ஒழிச்சிடுங்க. மக்களும் நீ விழிப்புணர்வாக இருந்து பிளாஸ்டிக்கை யாரும் பயன்படுத்தாதீங்க. நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்ம தேசத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. சரி, ஓகே. இது பொது விஷயம். இப்போ ஆன்மீக தகவலுக்கு வருவோம். இதுவும் ஆன்மீக தான், ஆன்மீக சார்ந்த விழிப்புணர்வு. புரியுதுங்களா? ஒரு குருவாக இருந்து, ஒரு சாமியாராக இருந்து, ஒரு அண்ணனாக இருந்து, ஒரு தம்பியாக இருந்து நான் எல்லாருக்கும் நன்மை சொல்லணும். யாருக்கும் எந்த கெடுதலும் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஆகையால் இது விழிப்புணர்வு வீடியோ தான், ஆனால் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அதனால் எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள். நடுவில் கட்லாம் பண்ணாதீங்க. ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா விழிப்புணர்வோடு கலந்து தான் ஆன்மீகமும் இருக்கணும். புரியுதுங்களா? ஆன்மீகத்தோட உங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். புரியுதுங்களா? எது உண்மை எது கெட்டதுன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது. குடும்பத்தில் நிறைய பணம் வச்சுருக்கவங்களுக்கும் அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஷ்டம் வருது. பணம் இல்லாமல் நடுத்தரமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு வகையில் கஷ்டம் வருது. பணமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம் வருது. ஸோ எல்லாருக்குமே கஷ்டம்தான். இருக்கிறவனுக்கும் கஷ்டம், இல்லாதவனுக்கும் கஷ்டம். சரி, இந்த கஷ்டத்துக்கு நம்ம எங்கே போகிறோம்? ஆலயத்துக்கு போகிறோம், தெய்வ தரிசனம் பண்ணுறோம், நம்ம குறைகளை சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா சித்தர்களை நம்ம உயிருள்ள சித்தர்களை பார்த்து நம்ம அருள்வாக்கு பெறுறோம். அவங்க நம்ம குறைகளை சொல்கிறோம், அவங்க நம்மளுக்கு ஒரு நல்லது சொல்கிறாங்க. இல்லைனா ஜீவ சமாதி அடைஞ்ச
ஜீவ சமாதிக்கு போயிட்டு சித்தர்களை வணங்கி நம்ம வந்து வேண்டி நம்ம வேண்டுதலை சொல்கிறோம். அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கஷ்டத்தை நம்ம போக்குறாங்க. இப்படி தான் உலகத்தில் எல்லாமே நடக்குது. இதுக்கு ஏர்மாறாக எங்கேயும் எதுவும் நடந்தது கிடையாது. புரியுதுங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. இறைவனிடம் சரணடைங்கள், இறைவன் உங்களை பார்த்துக்கொள்வார். அந்த சிவபெருமானும் காளியும் உங்களை பார்த்து கொள்வாங்க. அவங்களிடத்தில் காலடியில் சரணடைங்கள். சரணடைஞ்சாலே அவங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? சரி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து அதாவது வந்து யார் மனசை புண்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை. உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். இது யார் மனசுனா புண்பட்டு இருந்தாலும் சரி, புண்படாமல் இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இதை நீங்கள் நேர்லேயே நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், இல்லை நான் சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்க. புரியுதுங்களா? உண்மை சம்பவத்தை தான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம வந்து ஆலயத்துக்கு செல்கிறோம், சித்தர்கள் செல்கிறோம், இல்லை உயிர் உள்ள சித்தர்களை செல்கிறோம், இல்லை ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர்கிட்ட செல்கிறோம், இல்லை சொற்பொழிவாளர்கள் அதாவது நல்ல கருத்துக்களை சொல்லி நமக்கு ஒரு நல்ல போதையை கொடுத்து, நம்ம ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து, அவங்களுக்கு நல்ல ஒரு நமக்கு ஒரு சிந்தனை கொடுத்து, கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லி அவங்களுக்கு நல்வழி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களே நம்ம குருவாக தான் நினைக்கணும். அவங்கள தான் உண்மையாலுமே நம்ம போட்டுருணும். புரியுதுங்களா? அவங்கள நம்ம கால் தொட்டு அவங்கள நம்ம வணங்கணும். இந்த நடைமுறை தான் நமக்கு எல்லாமே இருக்குது. சரி, இப்போ மறுபடியும் நான் சப்ஜெக்ட்டுக்கே வரேன். இப்போ வந்து மக்களே, நான் சொல்கிற விஷயத்த விழிப்புணர்வோடு கேளுங்க. நீங்கள் செய்கிற தப்பை தான் நான் சுற்றி காட்டுறேன், நீங்கள் செய்கிற தவறுதலை தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆன்மீக பக்தர்களே, ஆன்மீக அன்பர்களே, ஆன்மீக சொந்தங்களே, சொந்த பந்தங்களே, எல்லாருக்கும் இந்த சாமியார் சொல்கிறத கேளுங்க, இந்த குரு சொல்கிறத கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் வழி நடத்துங்க. இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, வண்டி போகுது, அதுக்கு பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் இருக்கும், இல்லை ரோட்டோரம்னு நம்ம சொல்லுவோம். ரோடுக்கு மேலே இருக்குது, ரோட்டு ஓரமாக போங்க அப்படின்லாம் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். அங்கே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல ஒரு மரத்தடியிலையோ இல்லை பக்கத்துலேயோ எங்கேயோ வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அமைதியாக அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம எது கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வேணான்னு தூக்கி போட்டுருவாங்க. நம்மக்கிட்ட யார்கிட்ட பேச மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்ட காட்சி இது, உண்மை சம்பவம் நான் சொல்கிறது. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்கள நம்மள மாதிரி ஆட்கள் போயிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட போய் அருள் வாக்கு கேட்குறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய், சாமி எனக்கு ஒரு நல்லது சொல்லுங்கள், நீங்கள் நல்லது சொன்னால் எனக்கு நடக்கும்ன்றாங்க. ஏங்க, அவர் ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவர். நான் அவர்கிட்ட போய் நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்குறது, அருள் வாக்கு வாங்குறது, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவருங்க. எல்லாருமே இந்த தப்பை செய்கிறாங்க. யாருன்னா ஒருத்தர் ரோட்டில் உக்காந்துட்டா தாடி வச்சுக்கினே, அவர் தலைமுடியெல்லாம் வச்சுக்கினே, அவர் நான் குறை சொல்லலை, அவர் எப்பவுமே அவர் வேலையில் அவர் கரெக்டாக தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காரு, மௌனமாக உட்காந்துட்டு இருப்பார், இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். அவரை நீங்கள் சாமியாரே ஆக்கிடுறீங்களா? யாருன்னா ரோட்டில் ஒரு மரத்தடியாண்ட உக்காந்தாலும் சரி, சும்மா உக்காந்தாலும் சரி, அவர் சாமியாரா? சொல்லுங்க, அவர் சாமியாரா? அவர் சாமியாரே நீங்கள் ஆக்கிடுறீங்களா? அவரை சாமியாரே ஆக்கிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் அருள் வாக்க கேட்குறீங்க. இது எல்லாருமே இந்த தப்பு பண்ணுறாங்க. விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். யார் சாமியார், யார் மனநல பாதிக்கப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. மிருகத்துக்கு தாங்க 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. நம்ம சிந்திக்க வேணாமா? கடவுள் அதுக்கு தானே நம்மளுக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு. எவ்வளோ யூடியூப்பை பார்க்குறீங்க, அப்பவும் திருந்த மாட்டீங்க. எவ்வளோ பேப்பர் படிக்கிறீங்க, அப்பவும் திருந்த மாட்டீங்க. நியூஸை பார்க்குறீங்க, அப்பவும் திருந்த மாட்டீங்க.
இல்லை விழிப்புணர்வோடு யாருன்னா வந்து சொன்னாலும் அப்பவும் திருந்த மாட்டீங்க. நம்ம ஜனங்க யார் சொன்னால் தான் திருந்துவீங்க. நம்ம பொதுமக்கள் யார் சொன்னால் தான் திருந்துவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? நான் நான் பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். புரியுதுங்களா? மனநல பாதிக்கப்பட்டவரை தயவுசெய்து நீங்கள் வந்து சாமியார் ஆக்காதீங்க. அவர் வந்து சாமியார் கிடையாது. புரியுதுங்களா? உண்மையாலுமே அவர் மனநல பாதிக்கப்பட்டவர் தான். அவர் வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக தான் அவர் அந்த இடத்துல இருக்கார். நீங்கள் தான் அவரை சாமியார் ஆக்கி அவரை தேடி போகிறீங்க. இது எவ்வளோ பெரிய தவறுதல். இதுக்கு ஒரு கூட்டம், ஒரு 4 பேர் வந்து குழந்தைங்களை இட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது. சாமி நீங்கள் முன்னாடி வாங்க, நீங்கள் பின்னாடி வாங்க. இதில் டோக்கன் வேறு கொடுக்குறாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்தது தமிழ்நாட்டில். ஒரு சாமி ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் பிளாட்ஃபார்மில் உக்காந்தா, ரோட்டோரமாக உக்காந்தா, அவரை இந்த சமுதாயம் அவரை சாமியாரே ஆக்கிடுறாங்க. அப்போ சாமியார்லாம் யார்? நல்ல ஞானம் பெற்றவங்க, நல்ல சிந்தனை உடையவங்க, நல்ல சக்தி படைத்தவங்களா? இவங்களாம் சாமியார் கிடையாது. மனநல பாதிக்கப்பட்டவர் எங்கே உக்காந்துட்டு இருக்காரோ அவங்கள எல்லாம் சாமியார் ஆக்கிறீங்களா? அதுக்காக நான் வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரையும் நான் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர் நான் சொல்லலை. உண்மையாலுமே சாமியார்லாம் இருக்காங்க, சக்தி படைத்தவர் இருக்காங்க, ஞானம் பெற்றவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள தேடி போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் சக்தி படைத்தவங்க, யார் சக்தி படைக்காதவங்க அப்படின்றத ஆறறிவு படைத்த மனுஷன் நம்ம தான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் யாருன்னா பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்தா அங்கே போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க. இது உண்மை நடந்த சம்பவத்தை நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுங்களா? எங்கள் ஏரியாவில் சேத்துப்பட்டில், நான் சேத்துப்பட்டில் தான் வசிக்கிறேன். சேத்துப்பட்டில் ஸ்பெட்டாங் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஆத்தோரம் பகுதி. அங்கே வந்து ஒரு ஆலமரத்தாண்ட ஒரு பெரியவர் உக்காந்துட்டு இருந்தார். இப்போ அந்த பெரியவர் இல்லை. அவர் சிவன்கிட்ட சரணடைஞ்சிட்டாரா இல்லை எங்கேயாவது போயிட்டாரான்றது எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் அவர் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தார். நான் அடிக்கடிக்கு அங்கே அந்த வழியாக நான் போவேன். போகும்போது நிறுத்திட்டு தண்ணி கொடுப்பேன். ஒரு நேரத்தில் தண்ணி கொடுத்தோன்னே வாங்குவார். ஐயா டீ சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எதனா வாங்கி தட்டுமான்னு கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு நீ வாங்கி தந்தா 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி தரணும், 3 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி தரணும். நீ வாங்கி கொடுக்குற இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், போடா என்கிட்ட வராத போடான்னு சொல்லி கள்ள தூக்கி எறிவார். இல்லைன்னா நான் ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தையில் கூட என்னை திட்டிருக்காரு. அப்போது நான் போயிடுவேன். திரும்ப வரும்போது ஒரு தண்ணி பாட்டில் கொடுப்பேன். இப்படி தான் அவரே மனநல பாதிக்கப்பட்டவர். புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார், தன்னாலே பணத்துவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு நாள் நான் வரேன், இதுக்கு ஒரு 10 பேர் கூட்டம் சேர்ந்து பைக்கெல்லாம் நிறுத்திட்டு வந்து அவர்கிட்ட எல்லாம் உக்காந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்படியே சூழ்ந்து உக்காந்துக்கின்னு டீ வாங்கி வந்து அப்படியே டீயை வச்சுக்கின்னு இப்படியே நிற்கிறாங்க எல்லாருமே. அவர் அப்படியே பார்க்குறாரு எல்லாரையும். எல்லா டீ காய வச்சு நிற்கிறதெல்லாம் பார்க்குறாரு, இவங்க உக்காந்துக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம் இட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. இது உண்மை, இது நடந்தது. நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்படி இல்லாமல் ஒரு 6 அறிவு படைத்த மனுஷங்க இந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம யோசிக்க வேணாம். அவர் மனநல பாதிக்கப்பட்டவர், அவர்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா இது என்னங்க நியாயம்? இது இது விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அதே போல் எக்மோரில் கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்க, அதே போல் வந்து கைரேகை பார்க்குறவங்களாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. இந்த சின்ன சின்ன சர்பம் வச்சு படங்கள்லாம் வச்சு சோழி பிரசன்னை பார்க்குற மாதிரி லேடிஸ்லாம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் எல்லையர் கடை பக்கத்தில் ஒருத்தர் வயசானவர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் வந்து ரொம்ப நாளாக அங்கே உட்காந்துட்டு இருப்பார். நான் அவர்கிட்ட போகலாம் மாட்டேன், நான் பார்ப்பேன், போவேன், வருவேன். அவர்கிட்ட பார்க்குறேன், திடீர்னு அவர்கிட்ட உக்காந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க, குழந்தைய எத்தனை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, அவர்கள்ட்ட அருள் வாக்கு கேட்குறாங்க. அவரை சுற்றி கொஞ்சம் பேர். அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியல. அவர் ஹிந்திக்காரு, அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் தலையில் இப்படி பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் அவர் சாமியார் சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறாங்க. அப்புறம் நான் அந்த எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த எல்லையிருக்கார் பக்கத்தில் இருக்கிற எல்லையிருக்காரை கூப்பிட்டு கேட்டேன்,
ஆனால் இவர் என்னண்ணா இந்த மாதிரி இங்கே இருக்கார், இவர் சாமியாராண்ணா அப்படின்னு கேட்டார். சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அவர் வடநாட்டை சேர்ந்தவர், அவர் தமிழ் கூட தெரியாது, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு, நான் இளநீர் கேட்டால் கூட கொடுப்பேன், அவர் பாட்டு அவர் உட்காந்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஆளுங்க தான் தேவையில்லாமல் வந்து அவரை சாமியாராக்கி அவர்கிட்ட உட்காந்து அவரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு இவங்களும் டிஸ்டர்ப் ஆகிக்கின்னு, புரியுதுங்களா? இவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் அவர் இடத்துல தான் அவர் இருக்கார், நீங்கள் ஏன் அவரை தேடி போகிறீங்க? இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு மனநல பாதிக்கப்பட்டவர் அவரா நீங்களா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச மனநல பாதிக்கப்பட்டவர் அவர் கிடையவே கிடையாது, நீங்கள் தான் மனநல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தான் மூளை குழம்பிச்சு, நீங்கள் தான் மனநல பாதிக்கப்பட்டு பைத்தியம் மாதிரி யாருன்னா எங்கன்னா உக்காந்துட்டா மரத்தடி ஆண்டோ சும்மா உக்காந்தா கூட சாமியார்னு சொல்லிட்டு போய் காலில் வந்துடுறீங்க. உண்மையாலுமே சாமியார்னு யாருன்னு பார்த்து போங்க, புரியுதுங்களா? யார் சித்தர்கள்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போங்க. யார் ஒரு சொற்பொழிவாளராக இருக்காரோ, யார் நல்ல சிந்தனை கொடுக்குறாங்களோ, நல்ல ஒரு வார்த்தைகள் சொல்கிறாங்களோ அவங்கள தேடி போங்க. ஏன் ஆலயம் இருக்குது அங்கே தேடி போங்க. மனநல பாதிக்கப்பட்டவர்கிட்ட போய் சாமியார்னு சொன்னால் அவர் என்ன உங்களுக்கு அருள்வாக்கு கொடுப்பாரா? அவர் என்ன செய்வார்? ரொம்ப பேசுனீங்கன்னா அவர் ஏதாவது தூக்கி அடிச்சிருவார் உங்களை. நம்ம ஜனம் அடித்தா கூட சாமி நம்மளை அடிச்சிட்டாரு, அதனால நம்மளுக்கு எதிர்காலம் அதையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப ரொம்ப அறிவாளிங்க நம்ம ஆளுங்க. இதெல்லாம் நான் லைவாக பார்க்குறேங்க, நான் லைவாக பார்க்குறேன். இதெல்லாம் இது நடக்கிறதெல்லாம் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி தவறுதலை ஒருபொழுதும் பண்ணாதீங்க. மனநல பாதிக்கப்பட்டவரை சாமியார் ஆகிடாதீங்க. இதுக்கு ஒரு கூட்டம், இதை சம்பாதிக்கிறதுக்கு இவர் சாமியார் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை வசூல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம். இது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணாதீங்க. இந்த சாமியார் சொல்கிறத கேளுங்க, இந்த குருஜி சொல்கிறத கேளுங்க, புரியுதுங்களா? நான் நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் யாருமே இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவரை சாமியாரே ஆக்காதீங்க. அவர் முட்டாள் கிடையாது, நீங்கள் தான் முட்டாள், புரியுதுங்களா? ஏமாறாதீங்க. ஏமாந்து போய் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க. உங்களுக்கு 1008 கஷ்டம் இருக்க தான் செய்யும். மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் துன்பங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஆலயம் இருக்குது போங்க, நல்ல சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது போங்க, இல்லை உயிர் உள்ள மகான்களை போய் தேடுங்க, இல்லை சொற்பொழிவாளர்களை நல்ல கருத்துக்கள் சொல்கிறவங்கள போய் தேடுங்க. உங்களுக்கு நல்லா வந்து நல்ல ஒரு விஷயம்லாம் நடக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். அதை விட்டுட்டு ரோட்டில் உட்காரவங்களெல்லாம் சாமியார் ஆகிடாதீங்க, புரியுதுங்களா? அப்போ சாமியாருக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். இது அவர் மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே தான் தப்பு, புரியுதுங்களா? நான் இதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து யாரும் இந்த தவறுதலை பண்ணாதீங்க. இதை தான் நான் இந்த வீடியோவில் எடுத்து சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், புரியுதுங்களா? ஓகேங்க, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.